குட் ஈவினிங்ப்பா. இன்னைக்கு ஒரு ஃபிசிக்ஸ் கொஸ்டின் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். இப்போ இதில் பாருங்க, ரெண்டு ஐடென்டிக்கல் ஸ்பியரை வந்து தொங்க விட்டுருக்காங்களாம். ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் அதுவே மேக் பண்ணிக்கிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ரெண்டுமே ஐடென்டிக்கல் ஸ்பியரா இருக்கும்போது கண்டிப்பா இது ஒன்னு ரிப்பல் பண்ணும் இல்லையா, பர்டிகுலர் ஆங்கிள் அதுவே இதாயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தண்ணிக்குள்ள வைக்கும்போது அதே ஆங்கிள் இருக்கு அப்படின்னா அதனுடைய டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் என்ன வரும்னு கேட்டிருக்காங்கடா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த இதுக்கு ரைட் சைடை மட்டும் கன்சிடர் பண்ணட்டுமா? ரைட் சைடை மட்டும் கன்சிடர் பண்றேன். ஸோ பிக்சர் கரெக்டா இருந்தது அப்படின்னா ஃப்ரீ பாடி டயக்ராம் வந்து கரெக்டா போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே கரெக்டா இருக்கும்டா. இப்ப இதோட சென்டரை நோக்கி எப்பயுமே கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சென்டர்ல இப்ப இந்த ஆங்கிள் மட்டும் β/2. இதுல என்னென்ன ஃபோர்ஸ் தான் டெவலப் ஆகுது? இப்ப இங்க இருக்கிறது ஒரு மாசு, இங்க இருக்கிறது ஒரு மாசு, ரெண்டு மாசு ஒன்னு பிடிச்சு இழுக்க பார்க்கும். ஆனா சார்ஜ் இருக்கிறதுனால ஒன்னு தள்ளி விட்டுரும். அப்போ சார்ஜ் ஒரே சார்ஜ் இருக்கிறதுனால தள்ளி விடப்படும் போது எஃப்ங்கிற ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இந்த பக்கம் டெவலப் ஆகும். சரி, அப்ப இந்த பக்கம் பிடிச்சு இழுக்கிறது யாரு அப்படின்னா கிராவிட்டி இருந்தா ரெண்டு குண்டை நீங்க தனித்தனியா வச்சு பாருங்க, அது வந்து ஒன்னா சேர முயற்சி பண்ணும் சார்ஜ் இல்லைன்னா. ஏன்னா அதுல ரெண்டு மாசுக்கும் இடையில உள்ள அட்ராக்ஷன். இப்ப இந்த ரெண்டு மாசும் ஒன்னு அட்ராக்ட் பண்ண பார்க்கும் இல்லையா, இது நெக்லிஜிபிள் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும் இல்லையா, அது நெக்லிஜிபிள், ரொம்ப கம்மி. அதனால இதை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரி, என்னென்ன ஃபோர்ஸ்லாம் டெவலப் ஆகுதுன்னு சொல்லிட்டேன். இது வந்து சிம்பிள் ஹார்மோனிக்னு ஒன்றும் சொல்லிக்கிடல, அப்படியே ஒரு சுத்தி வருதுன்னு சில சம்லாம் கொடுத்துருப்பாங்க, அப்படியும் சொல்லல. ஜஸ்ட் இந்த மாதிரி பிரிச்சு நிக்குது, அவ்வளவுதான். ஸோ அப்போ பிரிஞ்சு நிக்கிறது காரணம் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டா கிராவிடேஷன்ல ஆக்சுவலா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் நெட் ஃபோர்ஸ் எப்படி டெவலப் ஆயிருக்கும்? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் எது அதிகமா இருக்கும்? ரிப்பல்சிவ் ஒருவேளை அதிகமா இருந்ததுன்னா எஃப் ரிப்பல்சிவ் மைனஸ் எஃப் கிராவிடேஷனல் இருந்திருக்கணும். பட் ஆனா இப்ப நீங்க சில இதுல வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கணக்கு எடுத்திருப்பாங்க, இதுல கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கொடுக்கல அப்படின்ன உடனே நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஏன் அதை பண்ணல அப்படின்னா, இப்ப நீங்க சொல்யூஷன் செக் பண்ணீங்கன்னா இவ்வளவு டீடைல் சொல்ல மாட்டாங்க. அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, சொல்யூஷனை செக் பண்ணாதீங்க, காம்ப்ரமைஸ் ஆகவே ஆகாதீங்க. காம்ப்ரமைஸ் ஆகாம எல்லா கேள்விக்கும் பதில் கிடைச்ச உடனே ஒரு ப்ராப்ளத்தை நீங்க முடிச்சு வச்சீங்கன்னா அந்த மொத்த லெசன்ல பாதி பார்ட் தரவாயிடும். இப்ப நெட் ஃபோர்ஸ் தான் ஆக்சுவலா எந்த பக்கம் டெவலப் ஆயிருக்கணும், இந்த பக்கம் டெவலப் ஆயிருந்திருக்கணும். ஆனா நான் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஏன் எடுக்கிறேன் அப்படின்னா இது நெக்லிஜிபிள். ஸோ இது 1 லேக் இருந்தா அது ஒன்னு இருக்கும், அதை மைனஸ் பண்ணாலும் என்ன பண்ணாட்டி என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையா. அதனால நான் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸே நெட் ஃபோர்ஸ்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் எதனால டெவலப் ஆகுது? கூலும்பிக் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வில் பி பிகாஸ் ஆஃப் த கே Q1 Q2 ரெண்டுமே ஐடென்டிக்கல் சார்ஜிங்கிறதுனால Q1 Q2 KQ² எடுத்துக்கிட்டேன், டிவைட் பை R². ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்க ரெண்டு சார்ஜும் உள்ள இருந்து எடுத்துக்கிட்டேன். ரைட், இது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் தான் ரிசல்டன்ட் டெவலப் ஆகும். வேற என்ன ஃபோர்ஸ் இதுல டெவலப் ஆகும்? இதுல ரிசல்டன்ட் mg ஒன்று டெவலப் ஆகும். இது ரிசல்டன்ட் mgயோட சைன் காம்பனன்ட் காஸ் காம்பனன்ட் இப்படி டெவலப் ஆகும். அது வந்து இங்க டென்ஷன் இருந்ததுன்னா அதை கூட நான் ரிலேட் பண்ணலாம், பட் அது தேவையில்லை. இப்ப mgயோட ரிசல்டன்ட் காம்பனன்ட் நம்மகிட்ட இருக்கு. இப்ப நான் வந்து இந்த இருக்கு இல்லையா, இந்த இதை அப்படியே இழுத்து விடுறேன். இப்ப ரிசல்டன்ட் இதான் ரிசல்டன்டா இருக்க முடியும் இல்லையா, ஏன்னா எஃப் ரிப்பல்சிவ் எஃப் எம்ஜி. பேரலலோகிராம் மெத்தட் இருக்கு இல்லையா, வெக்டர்ல பேரலலோகிராம், அதாவது ஒரு வெக்டருடைய டெய்லையும் இன்னொரு வெக்டருடைய டெய்லையும் ஆட் பண்ணோம்னா, ரெண்டுத்தையும் டெய்லையும் கனெக்ட் பண்ணோம்னா அந்த அடிஷன் வெக்டர் வில் பி த ரிசல்டன்ட் வெக்டர். இதுதான் பேரலலோகிராம் மெத்தட். ரைட், அதாவது ஹெட் டு டெய்ல், இது ஹெட் டு டெய்ல்னா வேற, இது ஹெட் டு டெய்ல்னா இந்த ரிசல்டன்ட் வெக்டர் இப்படி போடணும். ஆனா இது ஹெட் டு டெய்ல் கிடையாது, டெய்ல் டு டெய்ல். அதனால இது பேரலலோகிராம் மெத்தட் படி ரிசல்டன்ட். அப்ப இதுதான் ரிசல்டன்ட் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த ஒரு வெக்டருக்கும் இந்த வெக்டருக்கும் இதான் ரிசல்டன்ட் தெரிஞ்சிருச்சு. இப்ப நான் டீட்டாவை கண்டுபிடிக்கிறேன். இப்ப பாருங்க, இதுக்கு நான் வந்து இன்னொரு லைன் போடுறேன். இப்ப இந்த லைன் போட்டேன்னா எனக்கு காங்க்ரூவன்ட் ஆங்கிள் என்னவா வருது? இங்க இருக்கிறது β/2, இது வந்து β/2. ரைட், இப்படிதான் வரணும். இப்ப இது β/2 இருந்தா இதுதான் β/2 இருக்கணும். β/2 நீங்க கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா நீங்க கரெக்டா எல்லாம் பண்ணிடுவீங்கடா. இப்ப இது β/2ன்னு வச்சுக்கோங்க. சோ இந்த காம்பனன்ட், இந்த ரிசல்டன்ட் காம்பனன்ட்டுக்கு இந்த இங்க இருக்கு இல்லையா, இது எஃப் ரிப்பல்சிவ், இதனுடைய அளவு எஃப் ரிப்பல்சிவ். இந்த இருக்குல்ல, இதனுடைய அளவு mg. ஏன்னா பிக்சர்ல இருந்தே அது தெளிவா தெரியுது. அப்போ இப்ப நான் வந்து எனக்கு எஃப் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸையும் எம்ஜியையும் கம்பேர் பண்ண பாக்குறேன். இப்ப எஃப் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து என்னவா வருது? கே Q1 Q2 divided by R² is equal to tan theta is equal to tan β/2 is equal to ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட் இல்லையா. ஆப்போசிட் வந்து ரைட் கரெக்டா எழுதிட்டேன், டிவைடட் பை அட்ஜசன்ட் டிவைடட் பை mg. இப்ப நம்மளுக்கு ரெண்டுத்துலயும் ஒரே ஆங்கிள் தான் சொல்லிட்டாங்க. அதாவது எதுல, அதாவது தண்ணிக்குள்ளேயும் இதுலயும் ஒரே ஆங்கிள் தான் சொல்லிட்டாங்க. அப்ப tan β/2 k டேஷ்
Q1 Q2 divided by R square divided by mg ரைட்டா. இப்போ நான் வந்து எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுறேன். ஏன்னா இதுவும் ஈக்குவல்ங்கிறதுனால 1 இது கேன்சல். Q squared கேன்சல். mg வர முடியாது, m dash g இருக்கணும் இல்லையா. g கேன்சல். R squared கேன்சல். இப்போ என்னென்ன வருதுங்கிறத பாருங்களேன். 1 is equal to k divided by k dash. m dash கீழே இருக்கு, இங்க divided by m இருக்கு இல்லையா, அந்த m நான் மேலே கொண்டு போயிடலாம். m divided by m dash இருக்கு. ஸோ இப்போ எனக்கு என்ன தெரியும்னா, இதனுடைய மாஸ் வந்து ஏர்ல இருக்கிற மாஸ் அப்படியே தான் இருக்க போகுது. இப்போ வாட்டர்ல இருக்கிற மாஸை நான் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஏர்ல இருக்கிற மாசு மைனஸ் வி ரோ ஜி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல வரும். ஏர்னுடைய மாசை நான் எம்னு தான் வச்சிருக்கேன் ஆல்ரெடி. அடுத்து வால்யூம், எவ்வளவு வால்யூம் அது டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு டென்சிட்டி ஆஃப் த ஸ்பியர் கொடுத்துட்டாங்க. ஸோ மாஸ் பர் வால்யூம் ஆஃப் த ஸ்பியர், இது வந்து மாஸ் பர் வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் வில் பி ஈக்குவல் டு 1.5 ரைட்டா. ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு m டிவைடட் பை 1.5. ஸோ நான் வால்யூம் ஆஃப் த ஸ்பியருக்கு பதிலாக m டிவைடட் பை 1.5. ரோ வந்து டென்சிட்டி ஆஃப் வாட்டர். அடுத்து g ஆல்ரெடி இருக்கு இல்லையா. ஸோ மாஸ் இந்த ஏர், இது வந்து மாஸ் சொல்லக்கூடாது, மாஸ் மட்டும் வந்துச்சுன்னா, வெறும் மாஸ் மட்டும் வந்துச்சுன்னா ஜி வராது, வெயிட்னு வந்துச்சுன்னா ஜி வரும். ஸோ இப்போ நான் எனக்கு என்ன எழுதலாம், m மைனஸ் எம் டிவைடட் பை 1.5 இப்படின்னு எழுதலாமா அந்த மாஸுக்கு பதிலாக. அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, எம் டேஷ்க்கு பதிலாக m 1 மைனஸ் 1.5ன்னு எழுதிக்கிறேன். ஸோ mm கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, கேக்கு பதிலாக நான் என்ன ஃபார்முலா, 1 by 4 pi epsilon naught divided by 1 by 4 pi epsilon. ஸோ 4 pi கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இது எப்சிலான் நாட்டு கிடையாதுப்பா, எப்சிலான். ஏன்னா கீழே இருக்கிற தண்ணி இல்லையா. தட் இஸ் ஈக்குவல் டு 1. கீழே என்ன வரும், 1.5 மைனஸ்னா 0.5 வந்துடும். இங்கே 1.5 கேல்குலேஷன் பண்ணி பாருங்க. சும்மா பார்த்தா புரியாது, நீங்க பண்ணி பார்த்துட்டு நான் செஞ்சிருக்கிறது கரெக்டானு பாருங்க. நான் கூட தப்பா பண்ணலாம். எப்சிலான் பை எப்சிலான் நாட்டுன்னு வந்துடும். தட் இஸ் ஈக்குவல் டு 1.5 டிவைடட் பை 5னா 3பா. டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வேல்யூ 3. நான் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன், இது கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே டக்கு டக்குன்னு ஆன்சர் வர மாதிரி இருக்கு. இதுல வந்து ஒன்றும் பெருசா அந்த சம்ல இல்லை, கொஞ்சம் யோசிக்க வேண்டியது அவ்வளவுதான். மற்றபடி இந்த ரிசல்டன்ட் காம்பனண்ட்ல சில விஷயம் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்கடா, இந்த இடத்துல காம்ப்ரமைஸ் ஆகாதீங்கன்னு ஏன் நான் மறுபடியும் சொல்றேன். ஏன்னா இப்ப கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த இடத்துல நெக்லிஜிபிள்னு எடுத்துக்கிடாம அப்படியே நீங்க பண்ணிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு சம்ல கிராவிடேஷன் ஃபோர்ஸை நெக்லிஜிபிளா இல்லாம உள்ள வந்திருக்கும் அது. அப்போ நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, அதுல ஒண்ணு பண்ணணும், இதுல ஒண்ணு பண்ணணும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெத்தட்ல இருக்கே, அப்படிலாம் கிடையாது. இந்த பெண்டுலம் சம் இருக்கு இல்லையா, அந்த பெண்டுலம் இந்த மாதிரியான இதுக்கு வந்து காம்பனன்ட்ஸ் நிறைய பாத்துக்கிடணும். ஏன்னா லாஸ் ஆஃப் மோஷன்ல வருது, நம்ம கைனமேட்டிக்ஸ்ல வருது, அடுத்து இந்த மாதிரியான ஆசிலேஷன்ஸ்ல வருது. மொத்தம் எத்தனை இதுல இந்த பெண்டுலம் ரிலேட்டட் மட்டுமே மொத்தம் 5 லெசன்ல வருதுப்பா அநியாயத்துக்கு. ஸோ இது நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு கண்டிப்பா ஒரு 8 மார்க் நீங்க கையில வச்சுட்டு போற மாதிரி. அப்புறம் இதை நீங்க நல்லா படிச்சுக்கிட்டீங்கன்னா நிறைய டீட்டெயில் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நிறைய காம்பனன்ட்ஸ் டெவலப் ஆகும், எக்ஸ் காம்பனன்ட், ஒய் காம்பனன்ட், வெக்டர், அது இதுன்னு எல்லாமே உங்களுக்கு தரவாயிரும். இது ஏதாவது டவுட் இருந்தா மறுபடியும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்றேன். தேங்க்யூடா.